ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அருங்கோணம் கூட சின்ன மினி பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் லஞ்ச் பேஸ்கெட்டு இதே கலரில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். அதே கலரில் அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்டார் வர மாதிரி மினி பேஸ்கெட் இப்போ போட்டிருக்கேன். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், இல்லை கொலு அந்த மாதிரி சமயத்தில் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம், தாம்பூல பை மாதிரி கொடுக்கலாம். குழந்தைங்க பர்த்டேவுக்கு அப்படி இல்லைனாக்க நம்ம ஆடி வெள்ளி அந்த மாதிரி சமயத்துலலாம் நம்ம கும்பிடுவோம்ல, அந்த மாதிரி டைம்லலாம் கூட நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போது அதுக்கு ஒயர் அளந்து எடுத்துக்கலாம். நான் 3 அடி ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அதை அளவை வச்சு மீதி எல்லா ஒயரையும் அளந்து எடுத்துக்கோங்க. 12 ஒயர் நான் மொத்தம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. இப்போது மஞ்சள் கலர் ஒயரே நம்ம ரன்னிங் ஒயராக எடுத்துக்கிறோம், கட்டோடு இருக்கிறது. அதை பாருங்கள், அந்த 2ஆக மடித்ததுலேருந்து அளந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து அதை பின்பக்கமாக வச்சு மடிச்சுக்கோங்க. அதை அது மேலே மாட்டிட்டு, ரெட்டையாக மடித்து வச்சுருந்தது மேலே மாட்டிட்டு அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைங்க. சைடுலையும் நம்ம அடியில் விட்ட ஒயரை, அளந்து விட்ட ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ஒரு நாட் கிடைக்கும், முடிச்சு கிடைக்கும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி மேலே தள்ளி விட்டு திரும்பவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். இப்போது அடுத்தது போடலாம். நம்ம வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கிற மாதிரி இருக்கணும். கட் பண்ணி வச்ச இன்னொரு மஞ்சள் ஒயர் எடுத்துகிட்டு அதை சமமாக அப்படி மடிச்சுக்கோங்க. அந்த வலது கை பக்கம் இருக்கிற கட்டோடு இருக்கிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டிட்டு இப்போது கீழே இருக்கிற ஒயரை மேலே வைங்க. அதே மாதிரி சைடுலையும் அடியில் இருக்கிற ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு நீங்கள் இழுத்திங்கனாக்க நமக்கு முடிச்சு கிடச்சிரும். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சம் கீழே அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி மேலே தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே அதிகமாக இருந்தால் கீழே தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். இதே மாதிரியே 12 ஒயரையும் போட்டு காமிக்கிறேன். இப்போ 12 ஒயரையும் போட்டுட்டு சைடில் அந்த அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போது அடுத்த லைன் போட ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், ஒயர் எடுத்துக்கலாம். நீங்கள் கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துகிட்டு சைடில் இருக்கிற அளவு இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அளந்ததை பின்பக்கமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. சைடுலையும் கீழே இருக்கிற ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். இதே மாதிரி வரிசையாக மேலே போகிற ஒயருங்களை போட்டுகிட்டே வரணும். லாஸ்ட்டில் போட்டுட்டு வந்துட்டு அளந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்த 3வது லைன் ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு லைனும் இதே மாதிரியே இப்போ நான் சொல்கிற மாதிரியே போட்டுட்டு வாங்க. இப்போது அடையாளத்துக்கு நம்ம அந்த பக்கம் பாருங்கள் முடிச்சு போடணும். அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த லைன் உங்களுக்கு இப்போ போட்டுட்ருக்கேன். ஒரு 2 நாட் போட்டுட்டு உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்து அளந்து கட் பண்ணணும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அதுவும் அதுக்கு மேலே இருக்கிற லைனும் 2ஐயும் சேர்த்து நடு சென்டராக நீங்கள் நடு லைனு அப்படின்னு ஞாபகத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இதுதான் சென்டர் நமக்கு. இப்போது இதுக்கு மேலே கீழே எத்தனை லைன் போடணும்னு பார்க்கலாம். இப்போ மேலே அந்த முடிச்சு போட்டிருந்தோம்ல 2 லைனு, அதுக்கு மேலே 2 லைன் போட்டுட்டு அதே மாதிரி அளந்து கட் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு அடுத்த பக்கமும் அதே மாதிரியே அளந்து போடணும். அந்த முடிச்சு போட்டதுக்கும் மேல் பக்கம் 2, கீழ்ப்பக்கம் 2, அப்போது சென்டரில் 2 இருக்கும். மொத்தம் நமக்கு 6 லைன் பேஸ் போட போகிறோம். ரெட்டைப்படையில் இருக்கணும். ஏன்னா ஒயர் வந்து ரெட்டைப்படையில் வெட்டியிருக்கிறதுனால அந்த பேஸும் ரெட்டைப்படையிலேயே இருக்கணும் உங்களுக்கு. இப்போது மேலே போடுறதுக்கு பாருங்கள், 1 2 3 4 4 அடி ஒயரு. நான் இப்போ ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போது சொருகிற அளவுக்கு ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு 3வது ஒயர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட தெரியாதவங்களுக்காக நான் இந்த மாதிரி எப்படி சொருகி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். நிறைய பேர் ஏணிப்படி முடிச்சு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி உள்ளவங்களுக்காக நான் இந்த சின்ன கூடையில் இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். இது மினி பேஸ்கெட்டு தானே, அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். அந்த மாதிரி சொருகி போட்டால் போதும். ஏணிப்படி முடிச்சு தெரியாதவங்களுக்காக தான் இது. தெரிஞ்சவங்க நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டே போடலாம். இப்போ அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன்.
இப்போ அடையாளத்துக்கு போட்டிருந்த முடிச்சியை 2 பக்கமும் எடுத்து விட்டுறலாம். இப்போது அந்த கார்னர் திருப்புறது, மூளை திருப்புறது எப்படின்னு பாருங்கள். இந்த ஃபுல்லாக அதை வரிசையாக போட்டாச்சு. 12 ஒயரையும் போட்டுட்டு, அதாவது ஆரம்பித்த இடத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு, இப்போது அந்த சைடில் அப்படியே போடணும். வெட்டாமல் அந்த பச்சை ஒயரை அப்படியே வளைச்சி போட்டுக்கிட்டே வரணும். அதுதான் மூளை திருப்புறது. அப்போ தான் கூட நமக்கு ஹைட்டு வரும். முன்னாடிலாம் நம்ம பேஸ் போடும்போது கட் பண்ணுவோம்ல, இப்போ கட் பண்ணாமல் அப்படியே போட்டுக்கிட்டே வரோம். அவ்வளவுதான். பாருங்கள், அந்த சைடும் போட்டுட்டு 6 ஒயர் வரும். அந்த சைடில் அதையும் போட்டுட்டு, அப்படியே இந்த பக்கம் போகிற ஒயரையும் நீங்கள் அப்படியே போட ஆரம்பித்து அந்த ஆரம்பித்த இடம் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. நான் அது வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அங்கே 2 ஒயர் விட்டுட்டு ஆரம்பிச்சிருந்தோம்ல, அது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ 4 கார்னரும் முடித்தாச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே 4 மூலையும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இது இப்போ ஏணிப்படி முடிச்சு போடுவோம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ கடைசி முடிச்சு போட்டோம்ல, அதிலிருந்து பாருங்கள், அந்த ஆரம்பித்த நாட்டில் அந்த பச்சை ஒயர் எந்த பக்கம் பார்த்து போகுதோ அதுலேயே அப்படியே சொருகணும். பாருங்கள், அந்த வித்தியாசம் தெரியாமல் நம்ம அப்படியே சொருகணும். அந்த பச்சை கலர் ஒயரு எந்த பக்கம்லாம் போகுதோ அதே வழியில் அப்படியே அதில் சொருகிட்டு உள்பக்கம் கொண்டு போய் அப்படியே அந்த கேப்பில் கொண்டு வந்து திரும்பவும் அந்த பச்சை ஒயரு போகிற வழியிலேயே சொருகி ஒரு 2 முடிச்சில் அந்த மாதிரி சொருகிட்டு நீங்கள் உள்பக்கமும் சொருகி விடலாம். அப்படி இல்லைன்னா மேலேயே நீங்கள் நல்லா எவ்வளோ தூரம் ஒரு 3 முடிச்சு வரைக்கும் அப்படி சொருகினீங்கன்னா மேலே சொருகிட்டு கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லை நான் சொருகிற மாதிரி ஒரு 2 முடிச்சில் சொருகிட்டு அப்படியே அது உள்பக்கமாக அந்த சைடில் சொருகி விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அந்த நீட்ட ஒயர் பாருங்கள், அதை அப்படியே உள்பக்கமாக சொருகி விடுங்க. அந்த முடித்தோம்ல லாஸ்ட்டு முடிச்சு அந்த நாட்டில் சொருகிட்டு அதிலிருந்து அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுறணும் இழுத்து. அப்போது உங்களுக்கு அந்த இடத்துல கேப்பு தெரியாமல் ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் கேப் இல்லாமல் போயிடும். இப்போ அதை கட் பண்ணி விட்டுருங்க எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ அப்படியே இதாகிடுச்சு. ஏணிப்படி முடிச்சு தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஐடியா. ஏணிப்படி முடிச்சு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே ஏணிப்படி முடிச்சு போட்டே அடுத்த லைன் போடலாம். நாங்கள் புதுசாக கூட போடுறோம், எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த டிப்ஸ் இந்த மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ திரும்பவும் 4 அடி ஒயர் கட் பண்ணி எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரியே பாருங்கள், போட்டுக்கிட்டு வந்துட்டு நான் இப்போ சொருகினேன்ல அதே மாதிரியே சொருகி விட்டுருங்க. நம்ம சொருகிறது ரொம்ப பிசுறு மாதிரி தெரியக்கூடாது. அந்த பச்சை கலர் லைனு எப்படி போகுதோ ஒயர் போகுதோ அதே பொசிஷனில் அதை சொருகணும். அப்படி சொருகுனிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், 2 லைன் போட்டு சொருகியாச்சா. இப்போ அடுத்த ஸ்டெப்பு 2 ஒயராக சேர்த்து போடுறேன். அப்படியே நீங்கள் மேலே போகிற ஒயருங்களை 2 சேர்த்து சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. பாருங்கள், இப்போ சுற்றிலும் 2 போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்தது திரும்பவும் 4 அடி ஒயரு அதே மாதிரியே எடுத்துக்கோங்க. மஞ்சள் கலர் ஒயர் எடுக்கிறோம். இப்போது நமக்கு அந்த மஞ்சள் கலர் ஸ்டார் கிடைக்கணும். அதனால் அந்த பச்சை போட்டோம்ல அதே மாதிரியே தான் கீழே 2 லைன் பச்சை போட்டோம். அதுக்கு மேலே எதுவும் கட் பண்ண ஒயர் எதுவுமே இல்லாமல் மேலே போகிற ஒயரை 2 சேர்த்து போட்டோம். இப்போது அந்த 2 இருக்குல்ல, அதில் 2வது ஒயர்லேருந்து ஆரம்பிங்க. சொருகிற அளவுக்கு ஒயர் பின்பக்கம் மடித்து போடுங்க. பாருங்கள், சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, எந்த ஒயரையும் மிஸ் பண்ணாமல் போடணும், எதையும் விட்டுறக்கூடாது. அதாவது 2 ஒயர் போட்டோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 ஒயர் வரும். ஒரு நாட்டில் ஒரு முடிச்சிலேருந்தே 2 ஒயர் தெரியும். அந்த 2 ஒயரையுமே ஒரு ஒயராக நீங்கள் போடணும். நான் போடுறத கவனமாக பாருங்கள், அதே மாதிரி போடுங்க. ஏற்கனவே அருங்கோணம் கூட போட்டவங்களுக்கு தெரியும், ஹெக்ஸாகன் கூட போட்டவங்களுக்கு தெரியும். இது புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்டு இப்போ போட கற்றுக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் தெளிவாக. பாருங்கள், எந்த ஒயரையும் விடாமல் வரிசையாக போட்டுட்டு வரணும். அதாவது ஒரு முடிச்சிலேயே 2 ஒயர் வரும். பாருங்கள், நான் கையை வச்சு காமிச்சு போடுறேன். பாருங்கள், அந்த 2 வருது இல்லை, அந்த 2ஐயுமே நம்ம போடணும் தனித்தனியாக. இதே மாதிரியே அப்படியே போட்டுட்டு வாங்க. ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டு அந்த க்ரீன் கலர் எப்படி போட்டுட்டு வந்துட்டு நம்ம சொருகணும் அந்த மாதிரி
நம்ம ஆரம்பித்த இடம் வரும்போது உங்களுக்கு நான் திரும்பவும் காமிக்கிறேன். இதே மாதிரியே எந்த ஒயரையும் விடாமல் வரிசையாக போட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், வரிசையாக நான் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். அதில் பாருங்கள், அந்த ஒரு முடிச்சிலேருந்தே 2 ஒயர் வரும்ல, அதில் 2வது ஒயர்லேருந்து தான் போட்டோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒயர் பாருங்கள் இருக்குது, விட்ருக்கோம்ல, அந்த ஒயரையும் போட்டாச்சு. இப்போது அதையும் போட்டுட்டு இப்போ இதை சொருகி விட்டுருங்க. எப்பயும் போல் அந்த ஆரம்பித்த ஒயர் வந்து பின்பக்கமாக கையில் வச்சுக்கிட்டு இந்த முடிச்சதை இதை ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். அப்படியே சொருகி விடுங்க. அந்த ஒயர் போகிற நாட்டு முடிச்சு போடுற திசையிலையே போய் அதை சொருகணும். நாங்கள் பச்சைக்கு காமிச்சேன்ல, அதே மாதிரி அந்த க்ரீன் எப்படி காமிச்சேனோ அதே போல் தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை மட்டும் காமிக்கிறேன், அந்த சொருகிறத. இப்போது சொருகியாச்சு. இப்போ திரும்பவும் அந்த பெரிய ஹோல்ஸ் இருக்கும், பெரிய ஓட்டை மாதிரி இருக்கும். அந்த ஓட்டைக்கும் மேலே 2 ஒயர் போகும். அந்த இடத்துல தான் நீங்கள் 2 ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சின்னு போடணும். வரிசையாக அதே மாதிரி போட்டுக்குவாங்க. அந்த பெரிய ஹோல்ஸுக்கு மேலே 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு, எந்த ரன்னிங் ஒயரும் இல்லாமல் போடுறோம். இப்போ நான் போடுறத கவனமாக பாருங்கள். சும்மா அப்படியே மேலே போகிற ஒயருங்களையே போடுறோம். நம்ம எந்த கட் பண்ண ஒயரும் எதுவுமே இல்லை, மேலே அப்படியே போகுது பாருங்கள். அந்த ஒயரை அந்த ஹோல்ஸுக்கு மேலே போகிறத சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், சுற்றிலும் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்த லைனு முன்னாடி மஞ்சள் போட்டோம்ல, அதே மாதிரி 4 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சொருகிற அளவுக்கு பின்பக்கம் வச்சு மடிச்சுக்கிட்டு போடுங்க. இதுவும் இந்த மஞ்சளும் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு போட தெரிஞ்சால் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நீங்கள் அப்படியே உள்ளார சொருகி விடலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இது தெரியாதவங்களுக்காக இதையும் 4 அடி கட் பண்ணி நான் போட்டு காமிக்கிறேன். சுற்றிலும் போட்டுட்டு வந்து அதே மாதிரியே சொருகுங்க. எந்த ஒயரையும் விட்டுறாதீங்க. நம்ம சேனலில் நிறைய விதமான அருங்கோணம் கூடைகள் போட்டிருக்கோம். சாதா முடிச்சில் நம்ம சின்ன மினி பேஸ்கெட்ஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். நம்ம மூடி போட்ட லஞ்ச் பேஸ்கெட்டு சிவன் கண்ணில் போட்டிருக்கேன், சாதா முடிச்சிலையும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி கூடைகளும் இருக்குது, லஞ்ச் கூடைகள்லாம் இருக்குது, பாருங்கள். நிறைய டைப்ஸ் கூடைகள் நம்ம சேனலில் இருக்குது. ஆம்லா நாட் இருக்குது, மல்லிகை மொட்டு, ஜாஸ்மின் நாட் கூட இருக்குது, மினி பேஸ்கெட்ஸ் நிறையா இருக்குது. போட்டு கற்றுக்கோங்க. இப்போ இதே மாதிரியே போட்டுட்டு வாங்க, அந்த மஞ்சள் போட்ட மாதிரியே. இப்போ பாருங்கள், அந்த மஞ்சள் போட்டது ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ சொருகிறதுனால நான் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்ருக்கேன். இதை அப்படியே சொருகி விட்டுருங்க. 2 ஒயர் வரும், நம்ம ஆரம்பித்த இடம் முடித்த இடம் 2 ஒயரையும் உள்பக்கம் எப்படியாவது சொருகி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்து அதே மாதிரியே முன்னாடி போட்ட மாதிரி இப்போ அந்த பெரிய ஹோல்ஸுக்கு மேலே கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரியே போடுங்க. அதுக்கு மேலே 2 ஒயர் வரும். அந்த பெரிய ஓட்டையாக இருக்கும், அந்த பெரிய அருங்கோணம், அந்த 6 நாட்டுக்கு நடுப்புற ஒரு ஹோல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே அந்த பெரிய ஹோல்ஸுக்கு மேலே 2 ஒயர் வரும். அந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு அந்த மாதிரி போடுங்க. சுற்றிலும் அதே மாதிரி போடுங்க. போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு காட்டுறேன். இப்போ இது போட்டு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடச்சிரும். இதுலேயே நம்ம கலராக அப்படியே ஸ்டார் மட்டும் தனி கலராக தெரிகிற மாதிரி அப்படி கூட நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. இப்போ அடுத்தது மேலே வந்து கீழே க்ரீன் போட்டோம்ல, அதே போல் 4 அடி ஒயர் கட் பண்ணிவிட்டு ஆரம்பித்து போடுங்க. அந்த மஞ்சள் க்ரீன்லாம் போட்டோம்ல, அந்த க்ரீன் போட்ட மாதிரியே போடுங்க. ஒவ்வொரு லைனுக்கும் 4 அடின்னு கட் பண்ணி 4 லைன் நான் போட்டிருக்கேன். ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டும் சொருகிட்டு திரும்பியும் 4 அடி கட் பண்ணி அந்த மாதிரி 4 லைன் போட்டிருக்கேன். மற்ற பக்கம்லாம் நான் சொருகிட்டேன். இப்போ அதை சொருகிறத காட்டுறேன். அப்படியே எந்த முடிச்சியும் ஒரு லைன் மடங்கிலாம் வர வேண்டாம், அதனால் மடக்கலாம் வேண்டாம். 4 லைனும் நமக்கு மேலே தெரியணும். டைரெக்டாக அப்படியே 2வது ஒயர்லேருந்து சொருக ஆரம்பிச்சிருங்க. 2வது லைன்லேருந்து சொருகி கீழே சொருகிடுங்க. ஒரு 3 நாட்டுக்கு சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த குமிழ் வைக்கணுன்னா வைக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். அதை எப்படி வைக்கிறதுன்னு ஒரு சிலர் கேட்குறாங்க, அதுக்காக அந்த குமிழை காட்டினேன். அந்த 2 பக்கம் இருக்குல்ல, அதை அமுத்தி விட்டுறணும், அவ்வளவுதான். இது வந்து கூடை நல்லா நின்றுக்கிறதுக்கு இருக்கும், கூடை சீக்கிரம் தேயாமல் இருக்கும். இது பெரிய கூடைகளுக்கு வச்சுக்கலாம், இந்த சின்ன கூடைக்கு தேவையில்லை. ஆனால் நான் வந்து வச்சு அதை கொடுக்கலான்ட்டு வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சாச்சு. அதை அப்படியே அமுத்தி விடணும், அவ்வளவுதான். இப்போது கைப்பிடி போடலாம். கைப்பிடிக்கு 3.25 அடி எடுத்துக்கிறேன். அளந்து காமிச்சிருக்கேன், 3.25 அடி.
3.25 அடியில் 3 ஒயரு, ஒரு பக்கத்துக்கு 3 ஒயரு. நம்ம பாருங்கள், வளவள பகுதி பின்பக்கமும் மேலே நம்மளை பார்த்து பள்ளம் பகுதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த 2 2ஆக போட்டோம்ல, அதுலேருந்து அப்படியே கையை வச்சுக்கிட்டு வந்து அந்த பச்சை கலரில் 2 நாட்டு இடையில ஒரு கேப்பு விட்டுட்டு 2 லைனை சேர்த்த மாதிரி நான் சொருகிற மாதிரி சொருகி சமமாக பிடிச்சிக்கோங்க. பார்த்துக்கோங்க, அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்லேயும் பண்ணணும். பாருங்கள், இப்படி கொண்டு வந்து சமமாக இப்படி வச்சு எடுத்துக்கோங்க டைட்டாக. இப்போது உள்பக்கத்து ஒயரை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயர், அந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயர் எடுத்து இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ மேலே ஒயர் இருந்துச்சுன்னா இப்போ அடியிலேருந்து அடுத்த ஒயர் எடுக்கணும். இப்போது இந்த பக்கம் பாருங்கள், இந்த மேலாவில் வைங்க. ஏன்னா ஏற்கனவே அடியில் இருக்கிறதுனால அது மேலே, அப்புறம் இந்த ஒயருக்கும் கீழே. ஒரு ஒயர் மேலேனா ஒரு ஒயர் கீழேன்னு இருக்கணும். நம்ம ரைட்லேருந்து வர்றது எப்படி வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி அடுத்த ஒயர் எடுங்க. இதே மாதிரியே 2 பக்கமும் எடுத்துக்கோங்க. நான் கையை வச்சு காமிச்சு உங்களுக்கு போடுறேன். இப்போ பாருங்கள், அடியில் அந்த ஒயர் பாருங்கள் ஏற்கனவே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து அடியில், மேலே, அதுக்கப்புறம் அடியில், அப்படி மேலே கீழே மேலே அப்படின்னு வரணும். உங்களுக்கு சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே டைட்டாக இழுத்துக்கோங்க, லூஸாக இல்லாமல். இப்போது அடுத்தது எந்த பக்கம் ஒயர் தூக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட்டு ஒயர் எந்த பக்கம் தூக்கி இருக்குன்னு பாருங்கள். இடது கை பக்கம் தூக்கி இருக்குது. அதனால் அதை அடியில் கொடுத்து அந்த 2வது ஒயரை அமுத்திட்டு ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே கொண்டு வந்து இந்த பக்கம் வச்சாச்சு. இப்போது அடுத்த கை பக்கத்துலேருந்து கொடுக்கணும். ரைட் சைட்லேருந்து அடியில் விட்டு லாஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு அந்த கேப்பில் தான் நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு அந்த 2வது ஒயரை அமுத்தி அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே அந்த மாதிரி வரணும். ஒரு ஒயர் மேலேனா ஒரு ஒயர் கீழே, அவ்வளோதாங்க கான்செப்ட், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி அடி வழியாக கொடுக்குறோம். அடி வழியாக கொடுக்கும்போது நம்ம அந்த கடைசி ஒயரை விட்டுட்டு அந்த கேப்பில் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் போட்டுட்டு வாங்க. மேலே வரும்போது அந்த கூடையோட ஒரு கட்டு கட்டுற மாதிரி பார்த்துக்கலாம். கைப்பிடி வளைஞ்சி விழாமல் இருக்கும். அந்த இடத்துல வரும்போது மட்டும் அடியில் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஓட்டையில் விட்டு அந்த 2 கேப்பு விட்டுட்டு இந்த பக்கம் கொண்டு வந்து அந்த லாஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு அந்த 2வது ஒயரை அமுத்துங்க. அது மாதிரி இந்த கையிலையும் செய்யுங்க. இந்த ரைட் சைடும் அதே மாதிரி விட்டு எடுங்க. பாருங்கள், இந்த சைட்லேருந்தும் அந்த சைடு அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கடைசி ஒயரை விட்டுட்டு அந்த கேப்பில் தான் எடுக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் 2 சைடும் ஒரு டைம் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் சும்மா நம்ம எப்பயும் கைப்பிடி பின்னுற மாதிரி அடிப்பக்கமாக கொடுத்து எடுக்கலாம். அந்த கூடைக்குள்ளார கொடுக்க வேண்டாம். சும்மா அடி வழியாக கொடுத்து அந்த லாஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு அந்த கேப்பில் கொண்டு வந்து 2வது ஒயரை அமுத்தி அப்புறம் ஃபஸ்ட்டு ஒயருக்கும் அடியில் அந்த மாதிரி ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் மேலே அப்படின்ற மாதிரி மாற்றி இந்த கையிலேருந்து ஒரு டைம், அந்த கையிலேருந்து ஒரு டைம், அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க அடி வழியாக. நான் அந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். அப்பப்போ அப்படியே இழுத்துக்கோங்க டைட்டாக. நான் பின்னுற மாதிரி அப்படியே பின்னிகிட்டே வாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், நான் பின்னிட்டு வந்துட்டேன். ஹைட்டு உங்களுக்கு இப்படி பிடிச்சி பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் ஹைட்டு வேணும்னு. இந்த பக்கமும் அதே மாதிரி விடுங்க. இந்த பக்கத்தில் விட்டு அந்த ஒரு டைம் மட்டும் அப்படி அடியில் விடுறதுக்கு பதிலாக அந்த கூடையோடு சேர்த்து அப்படி லெஃப்ட்டில் ஒரு டைம் கொடுத்து அந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. திருப்பி ரைட்டில் ஒரு டைம் கொடுத்து கொண்டு வந்துட்டு அந்த பக்கம் கைப்பிடி நம்ம ஆரம்பித்தோம்ல அதுக்கு சமமாக வர வரைக்கும் பின்னிக்கிட்டே வாங்க. பின்னிக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளார விடணும். பாருங்கள், அந்த கடைசி ஒயரை விட்டுட்டு அந்த கேப்பில் தான் எடுக்கணும். எடுத்து இதுக்கு மேலே நம்ம அடி பக்கமாக அப்படியே விடலாம். இதுக்கு மேலே கூடைக்கு அடியில் விடணுன்றதில்ல, சும்மா கைப்பிடி நம்ம எப்படி அந்த ஹைட்டு பின்னுனோமோ அதே மாதிரியே அடியில் பாருங்கள் கொடுத்து லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு அதில் எடுத்துகிட்டு வந்து அந்த 2வது ஒயரை அமுத்தி இந்த பக்கம் கொண்டு வரேன். இப்போ அதுக்கு நேராக வரைக்கும் பின்னிட்டு வந்தாச்சு. பின்னிட்டு வந்துட்டு அதுக்கு கரெக்டாக அதே மாதிரி பொசிஷனில் வளவள பகுதி மேலே தெரியணும். பிசுறு எதுவும் இல்லாமல் அந்த 3 ஒயரையும் விடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பெரிய கூடைக்கும் இதே மெத்தடு தான், வேறு ஒன்றுமே இல்லை.
அதுக்குள்ளார விட்டுட்டு அதை முடிச்சு போட்டுருங்க. இப்போ நம்ம வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் கடைக்கு போகும்போது அவங்களும் கூட வரையணுவாங்க, ஆசைப்படுவாங்க. இல்லை விளையாடுறதுக்கு நம்ம பொம்மைகள்லாம் வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி நீங்கள் கையில் செஞ்சு கொடுங்க. அவங்க பாட்டுக்கு வச்சுக்கிட்டு விளையாண்டுட்ருப்பாங்க. பாருங்கள், இப்போ அந்த 3யும் சேர்த்து உள்ளார நல்லா முடிச்சு போட்டாச்சு. 2யும் சேர்த்து முடிச்சு போட்டுட்டு அப்படியே சைடில் சொருகி விட்டுருங்க. கீழே சொருக முடியாது, கோணலாக சொருகிடாதீங்க. அப்படியே சைடு போகுதில்ல அந்த பச்சை லைனு, அதுலேயே அந்த 3 ஒயர், இந்த பக்கம் 3 ஒயர், இந்த பக்கம் 3 ஒயர் சொருகி விட்டுருங்க நீட்டமாக. இப்போ பாருங்கள், சொருகிட்டு நான் 2 பக்கமும் கைப்பிடி போட்டுட்டேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெரிய கூடையும் போட்டு பாருங்கள், லஞ்ச் பேஸ்கெட்டும். தேங்க்யூ.